செய்திகள் தொடர்கின்றன. சிம்பனி இசை நிகழ்ச்சிக்காக இசையமைப்பாளர் இளையராஜா லண்டனுக்கு புறப்பட்டுச் சென்றார். இன்கிரெடிபிள் இந்தியா மாதிரிதான் இன்கிரெடிபிள் இளையராஜா என்றும் சென்னை விமான நிலையத்தில் அவர் பேட்டியளித்தார். வரும் 8ஆம் தேதி இங்கிலாந்தின் லண்டன் நகரில் உள்ள அப்பல்லோ அரங்கத்தில் தனது முதல் சிம்பனி நிகழ்ச்சியை இசையமைப்பாளர் இளையராஜா நிகழ்த்தவுள்ளார். வாலியன்ட் எனும் தலைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள சிம்பனியை நேரடியாக அரங்கேற்றும் பணிகளில் இளையராஜா தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இதற்காக அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் இசையமைப்பாளர் இளையராஜாவை நேரடியாக சந்தித்தும் சமூக வலைதளங்களிலும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சிம்பனி இசை நிகழ்ச்சிக்காக இசையமைப்பாளர் இளையராஜா லண்டனுக்கு புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த இளையராஜா, சிம்பனி இசை நிகழ்ச்சியை நடத்துவது தனக்கான பெருமை அல்ல என்றும் நாட்டின் பெருமை என்றும் கூறினார். மேலும் இன்கிரெடிபிள் இந்தியாவை போல்தான் இன்கிரெடிபிள் இளையராஜா என்றும் கூறினார். இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளவுதான், முடிவு. முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த இளையராஜாவின் மகனும் இசையமைப்பாளருமான கார்த்திக் ராஜா, தமிழர்களின் பாரம்பரிய கலை இசையை உலகறிய செய்வதில் மகிழ்ச்சியடைவதாகவும் இசை ஞானியின் நீண்ட நாள் ஆசை சிம்பனி இசை நிகழ்ச்சி எனவும் கூறினார். வெளிநாட்டில் சிம்பனி இசையை இசைக்கும் போது தமிழக மக்கள் அங்கு இருக்க வேண்டும் என்பது தனது விருப்பமாக உள்ளது என்றார். அவங்க ஊர்லயே போய் நான் செஞ்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஊர் ஆளு போகும்போது எனக்கு ஆஸ் அ தமிழனா ஒரு பெருமையா இருக்கு. அவங்களுடைய பாரம்பரிய இசை அதுல நுணுக்கமா பண்றது ரொம்ப கஷ்டம். மோட்சார்ட், பீத்தோவன், பாக் அந்த மாதிரி ஆட்கள் தான் அதை பாரம்பரியமா செஞ்சிருக்காங்க. அது இவங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்தே ஆசை அதுல பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சிறப்பாக பண்ணியிருக்காங்க.